गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ண சமர்த்த சத்குருதேவாய நமः. லலிதா சஹஸ்ரநாமத்தில் பிசதந்து தனியசை நமக அப்படின்னு பிச அப்படின்னா தாமரத்தண்டு. அம்மா தாமரத்தண்டுள்ள உள்ளே இருக்கிற நூல் போல சூஷ்மமாக இருக்கா. மூலாதாரத்திலேருந்து அந்த சுஷும்னா நாடியை சொல்கிறது. முதுகோட நடுவில் பேக்போன் இல்லை நம்ம சுஷும்னா நாடியை பாவனை செய்கிறோம். அம்மா அது உள்ள ஒரு ஒயிட் ஒளி கீத்தா பாவனை செய்யணும். தாமரை தண்டுனுள்ள இருக்கிற ஒரு தாரம் மாதிரி இருக்கும் தாமரத்தண்டு. அது உள்ளே இருக்கிற மெலீஸாக இருக்கிற நூல் மாதிரி நம்ம பாவனை பண்ணிக்கணும். அம்மா சுகுமாரமாக இருக்கா. அந்த அந்த நூலில் லலிதான்னு சொல்கிறோம். அவள் இருக்கா. குண்டலி தான் லலிதா, லலிதா தான் குண்டலி. மூலாதாரத்திலேருந்து பிரம்மா கிரந்தம் வரைக்கும் பிரகாசமாக இந்த வெளிச்சம், இந்த சின்ன ஒளிக்கீற்று போயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த சின்ன நூலிழையில் அம்மா நம்மகிட்ட வசிக்கிறா. ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற அம்மாவே முதுகு தண்டில் தாமரை தண்டுக்குள்ளே இருக்கிற நூலிழையில் தேஜோமயமாக பிரகாசிக்கிறா. தாமரை பூவை பார்த்தா நமக்கு புரியும். தாமரை தண்டு கீழே இருக்கும், புஷ்பம் மேலே இருக்கும். இந்த புஷ்பம்லாம் விகசிச்சுட்டு இருக்கும், நன்னா மலர்ந்துட்டு இருக்கும். தாமரை பூக்குள்ள தண்டு, அந்த தண்டுக்குள்ள சின்னதாக ஒரு டியூபு. இந்த குண்டலினி சக்தி மேலே போயிட்டு கீழே வந்துட்டுருக்கு, மேலே போகிறது கீழே வருது. இது எலக்ட்ரிக் ஸ்பாட்டு போல் போயிட்டு வந்துட்டுருக்கு. அப்படின்னு சொல்கிறோம். ஜெகதம்பியா தாமரத்தண்டுக்குள்ளே நூலிழையில் இருக்கிற பிசுதந்து தனியசை நமக அப்படின்னு சொல்கிறோம். மூலாதாரத்தில் அப்படி சுத்திண்டு பாம்பு ரூபமாக இருக்குது. வித்யுல்லேகா தடில்லேகா புஷ்பத்துலேயும் இதே தான் சொல்லப்பட்டிருக்கு. அனுபமா அப்படின்னா இன்னும் சூஷ்மமானது. மூலாதாரம் டு சகசிரம் வரைக்கும் தாமரை தண்டுக்குள்ளே உள்ள அந்த மெலிசான இழை, அது நல்ல காந்தியாக ஒயிட்டாக ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அது நம்ம சரீரத்திலேயே இருந்து சிருஷ்டி சிதி லயம் செய்கிறது. பரமேஸ்வர சக்தியும் அதுதான்.
இந்த அற்புத சக்தி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு தோணினா நம்ம இந்த சாதனை ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். இது நாள் வரைக்கும் நமக்கு அது தெரியலையே, நம்மக்கிட்டேயே இந்த சிருஷ்டி சிதி லயம் இருக்குங்கிற ஒரு சக்தி இருக்குங்கிறதே நம்ம இத்தனை நாள் தெரியாமல் தானே இருந்தோம். எப்போ நமக்கு இது புரிஞ்சுடுத்தோ நம்மளோட சாதனை ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆல்ரெடி கழுத்தை சுற்றி இருக்கிற தேவதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுட்டோம். ஒவ்வொரு அங்கத்துக்கும் தேவதை இருக்கா, அதை பற்றியும் தெரிஞ்சுட்டோம். எவ்வரி பார்ட்டில் இருக்கிறது, நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா பார்ட்டும் அவயவமும் ரொம்ப 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 முக்கியம். ரீப்ரொடக்ஷன் ஆர்கன் கூட ரொம்பவே முக்கியம். ஆல் டிவைன். அதாவது இது எல்லாமே நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா சக்தியுமே கவர்ன்டு பை டிவைன் பவர். தலையில் இருக்கிற முடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சமஸ்த சிருஷ்டியுமே நடக்கிறது. இதுக்கு தேவையான ஈஸ்வர சக்தியும் நம்மகிட்டயே இருக்குது. மைக்ரோ லெவல் அதே பரமாத்மா மேக்ரோ உள்ள சக்தி யூனிவர்சலில் இருக்குது. தெர் இஸ் ஒன் எனர்ஜி microcosm in your body. Wonderful energy is every particle of universe. எப்போ இது ரெண்டையும் சரீரம் அக்னாலஜ் செய்கிறதோ அப்போ முக்தி கிடைக்கும். பரதேவதை மடியில் நம்ம உட்காந்து வச்சுப்பா. அம்மா பரதேவதை பராசக்தி, ஆதிபராசக்தி அவ மடியில் நம்மளை உட்கார வச்சு நமக்கு இது வருடி கொடுப்பா. நமக்கு அப்போ கர்மாலாம் இல்லவே இல்லை. அகம் ஆத்மா, பிரம்மா, தைரியம் சக்தி எல்லாம் வரணும். அப்போ பகவான் இருப்பதை நம்ம திடமாக நம்பணும். நம்ம உடம்புலையே பகவான் சிருஷ்டி நடக்கிறது, நம்ம உடம்புலையே பகவான் இருக்கார் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் கூட மனசு சஞ்சலம் இல்லாமல் திடமாக அப்படியே ஒரு உடும்பு பிடி மாதிரி பிடிச்சிட்டு நம்பணும். நீ பரிபூர்ணமாக நம்பினாதான் பாக்கி இருக்கிறவாளுக்கு அதை பற்றி சொல்ல முடியும். நீயே நம்பாமல் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு இந்த டாட்டா போட்டாக்கா அது பாக்கி இருக்கிறவாளுக்கு சொல்ல முடியாது. நீ அது மாதிரி நினச்சிட்டா உனக்கு இன்ஸ்டண்ட்டாக பவர் கிடச்சிரும். இதுக்கு வேண்டியது தைரியமும் சாதனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேட வேண்டியது நம்ம ரொம்ப அவசியம். நம்ம உடம்புல எங்கே இருக்குங்கிறது தேட வேண்டியது நம்மளோட முயற்சி தான். 111 நாமம் ஆச்சு. இதே மூல கிரந்தம் அப்படின்பா. ஃபுல் சகஸ்ரம் படிக்க முடியலை அப்படின்னா கூட, சஹஸ்ரநாமம் படிக்க முடியலன்னா கூட இந்த 111 நாமம் படித்தாக்க போகிறோம். இதை மூல கிரந்தம் அப்படின்பா. பாக்கி இருக்கிறது பாக்கிய கிரந்தம். அம்மா ஸ்வரூபத்தை நன்னா விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. பாக்கியமான ஸ்ரீசக்கரம் குண்டலினி உபாசனா சொன்னான், அப்படி சொல்லியிருக்கா. அம்மா ஸ்வரூபத்தை விவரமாக சொல்லியிருக்கு. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நாமாக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. பாக்கியமான ஸ்ரீசக்கர வர்ணனை, அம்மா ரூப வர்ணனை, பரிவார தேவதை எல்லாம் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. மந்திரியம்பா விரசித வாராகி, குண்டலினி உபாசனா பலம் பற்றியும் விவரமாக சொல்லியிருக்கு. குண்டலினி சக்தி, உபாசனா அதனோட பலன், இதை பற்றிலாம் விவரமாக சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன பண்டாசுர வதம். அசலா லலிதா யார்? அவள் லீலை என்ன?
தத்துவம் என்ன, ரூபம் என்ன, நாமம் என்ன, எப்படி செய்யறது, பலன் என்னென்ன இருக்குது, அதை பற்றி பூஜா விதானம் என்ன, எல்லாமே லலிதா சஹஸ்ரநாமத்தில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. பகிர்யாகம், அந்தர்யாகம் இதை பற்றியும் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. நூற்றி 12 நாமம் பூர்த்தியாச்சு. முன்பு தெரிஞ்சுட்டோம். படிக்கிறது சுலபம், நன்னா புஷ்டி தருது அந்த நாமாக்கள் தான். அநேகமாக இது உபமானம்லாம் இது நிறைய வருது. முதல்ல திராட்சை கொத்து மாதிரி அதுக்கு உபமானம் சொன்னான். சில நாமாக்கள் பலனுக்காகவே செய்யும் மந்திர வித்யாக இருக்கு. சம்பந்தப்பட்ட அங்கம், உபாங்கம், பலன் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கு. பிஜதந்து தனியசை நமக இந்த நாமும் படிக்கிறோம். ஜெய குருதேவ்.